Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஹல்வா பூரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஹல்வா செய்ய போறோம். ஹல்வா வேற எதுவும் இல்ல, நம்ம நார்மலா ரவையில வச்சு செய்யற கேசரி தான். 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதுல நான் ஃபர்ஸ்ட் திராட்சை, காஞ்ச திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட நீங்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே 1 கப் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கால் கப் நெய், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த திராட்சையும் நான் பாதாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, தண்ணி, எண்ணெய், உப்பு, ரவை. நீங்க மைதாக்கு பதிலாக கோதுமை கூட யூஸ் பண்ணலாம். பூரிக்கு பிசைஞ்சுக்கிற மாதிரி நீங்க பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பூரியை போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கலனா நீங்கள் சப்பாத்தி மாதிரி செஞ்சு நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணி கூட வைக்கலாம். ஆனால் இந்த ரெசிபியை வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.